சங்கநாதன் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில், பிற்கால இலக்கியங்களில் குமரேச சதகம்ங்கிற ஒரு நல்ல அறநூல். இதுவும் இறைவனை வாழ்த்திவிட்டு பேசுகிற ஒரு நல்ல நூல். சோழ நாட்டை வளமையாக வைத்திருக்கிற சிவபெருமானே அப்படின்னு தொடங்கி இந்த மாதிரி அவருடைய மகனாக மயிலேறி விளையாடும் குகனாக இருக்கக்கூடிய முருகனே, அந்த திருப்புல் வயலில் நீ வாழ்கிறாயே அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு தான் இது செய்தியை தொடங்குகிறது நண்பர்களே. என்ன இந்த பாடலில் சொல்லுதுன்னா, 7 சான்றுகள் தருகிறார்கள். அந்த 7 சான்றுகளையும் தந்து நமக்கு நல்ல அறவுரையை இந்த நூல் வழங்குகிறது நண்பர்களே. அப்படி என்ன, தினசரி வழிபடுகிற கடவுள் நம்முடைய கடவுள் தான் ஆச்சாரித்து வரும் தெய்வம் இது என்று பொய் சத்தியம் செய்யின் விடாது. பொய் சத்தியம் பண்ணால் தினம் நீ கும்பிடுற தெய்வமாக இருந்தாலும் உன்னை விட அது கொன்னுடும் அப்படின்னு முதல்ல தெய்வத்தை சொன்னார். அதனால் நீ தெய்வத்துக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னார். அப்புறம் எனக்கு மேலிடம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அமைச்சர் தெரியும், முதலமைச்சரை தெரியும் அப்படிங்கிறதுக்காக நீ எதை வேணாலும் செஞ்சின்னா சரியாக இருக்காது. மேலவர்கள் மெத்தவும் தனது என்று அடாது செய்யின் கெடுதியாம். அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேலிடம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அப்போ இது செய்யக்கூடாதது. உன் வீட்டு விளக்கு தான், நீ தான் ஏற்றின, அந்த விளக்கில் இப்போ நீ முத்தம் கொடுக்கலாமா? முத்தம் கொடுத்தா அது ஒன்று சுற்றும். தன் வீட்டில் ஏற்றிய விளக்கென்று முத்தந்தனை கொடுத்தால் அது சுடும். நல்லா அந்த குமரேச சதக ஆசிரியர் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார். ஒரு யானை பாகன் அவன் தான் பழக்கினான், அவன் சொல்ல அது செய்யுது. அதுக்காக நம்ம யானை தானேங்கிறதுக்காக அதை கொண்டுட்டு போய் நீ செய்யக்கூடாத செயலை செஞ்சால் அங்கனே அடித்து கொண்டுவிடும். ஆணை தான் மெத்த பழக்கம் ஆனாலும் செய்யாதது செய்தால் கொன்றுவிடும். அப்போ எவ்வளோ தான் வேண்டியவங்களாக இருந்தாலும், மேலிடமாக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும், உன் வீட்டில் இருக்கிற விளக்காக இருந்தாலும், அடாது செய்தால் நம்ம அழித்து விடும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அடிப்படை கருத்து நண்பர்களே. தீன் ஆன இனிதென்று, தீன்னு சொன்னால் தமிழில் உணவுன்னு பொருள். தீனிங்கிற சொல் நமக்கு தெரியும். ரொம்ப இனிதாக இருக்கிறது, தீனி இனிதாக இருக்கிறது, மீதுன்னு விரும்பினால் நிறைய சாப்பிட்ற, அளவு இல்லாமல் சாப்பிட்ற, தேகம் பீடைகளே தரும். நோய் வந்துடும், வாந்தி வரும், வயிற்றால போகும், அந்த நோய் ஒன்று அழிச்சிடும். தீன் ஆனது இனிது என்று மீதுன்னு விரும்பினால் தேகம் பீடைகளே தரும். அப்புறம் எனக்கு இளவரசனை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இளவரசர்கிட்ட போய் நம்மளை காப்பாற்றுவார்னு நினச்சினா ஏலாது காரியம்ங்கிறார் ஆசிரியர். செய்தால் மனம் பொறார்கான், மன்னனும் பொறுத்துக்க மாட்டான், மக்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, அந்த இளவரசனும் பொறுத்துக்கொள்ள மாட்டான். அப்போது நாம் நமக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, தலைமையிடம் நமக்கு வேண்டியதாக இருக்குது, கடவுள் நமக்கு சாதகமாக இருக்கார், அப்படிலாம் இருக்காத. அப்படிலாம் இருந்தால் நீ அழிஞ்சு போவ. தினம் நம்ம தான் வழிபடுறமேங்கிறதுக்காக கடவுள் உன்னை காப்பாற்றாது. பொய் சத்தியம் பண்ணாத. உன் வீட்டில் ஏற்றின விளக்கு தான், நீ முத்தம் கொடுத்தா சுட்டுவிடும், சரியாக இருக்காது. எனக்கு மேலிடத்தில் ஆள் இருக்குது, முதலமைச்சர்கிட்ட, பிரதமர்கிட்ட, அதிகாரிகிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட, அதுக்காக நீ செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அவங்க காப்பாற்ற மாட்டாங்க, அவங்களும் சேர்ந்து உன்னை தண்டிச்சிட ஒரு சூழல் ஏற்படும். எப்படி யானை எவ்வளோ தான் பழக்கினாலும் அடாது செய்தால் அதுமே விடாது. நல்ல உணவு தான், எந்த இதுவும் அந்த உணவில் கெட்டுப்போகாத உணவு தான், தரமான பொருளை வச்சு செஞ்ச உணவு தான், மிகச்சிறந்த உணவு தான். அதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட்டா மீதுன்னு விரும்பேலும்பாங்க. சாப்பிட்டா அது உடலில் நோயை கொடுத்து விடும். அப்போது இங்கே இந்த பாடலை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அடக்கமாக இருக்கணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னா. அதிகாரத்துக்கு அணுக்கமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கட்டுத்தெரியில்லாமல் நாம் செய்தால் அழிந்து போவோம் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து நண்பர்களே. அது அரசாட்சி காலமாக இருந்தாலும் சரி, மக்களாட்சி காலமாக இருந்தாலே அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் அப்படி இல்லை என்றால் அந்த அதிகாரமும், அந்த வாய்ப்பும், அந்த மேலிடமும், அந்த கடவுளும் அதுவுமே உங்களை அழித்து விடும். எதை போல்? அந்த யானையை போல், அந்த விளக்கை போல். அதனால் அப்படி செய்யக்கூடாது என்று குமரேச சதக ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இதுபோன்ற அறிவுரைகளை கேட்டு நடப்போம். நன்றி.